மக்களே, ஹாப்பி பொங்கல். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. பொங்கல் வந்தாச்சு. வந்துருச்சுனாலே நம்ம கேர்ள்ஸ்க்கு எல்லாம் மைண்ட்ல போறது இந்த கலர் கொடியும் கோலமாவு, கோலம், ரங்கோலி, பானை இதெல்லாம் தான். இன்னைக்கு போகி எல்லாரும் பழசெல்லாம் போட்டு எரிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன என்ன இல்ல பழசு போட்டு உன்னை எரிக்க மறந்துட்டமே அப்படின்னு எப்படான்னு தெரியுற நீ. ஸோ போகி அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுச்சி கோலம்லாம் போட முடியாது, நிறைய வேலை இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கோலம் போடுவோம். ஸோ அப்படிதான் நான் நிறைய டிசைன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்ன போட போறேன், என்ன பண்ண போறேன்றது எனக்கே தெரியல. எப்படியும் மாடுன்ட்டு வேற எதுவும் தான் வரைவேன். பானை இல்ல, அது நாளைக்கு. நாளைக்கா? இன்னைக்கு பானை தான் பிளான் பண்ணிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இவனை கொன்னுடலாமா? வர வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நானும் ரெடி ஆயிட்டேங்க. கொசு பேட்டு கொசு வச்சிங்க. போன வருஷமே சார் கொசு கடியில ரொம்ப பட்டார். அதனால இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் உஷாரா எடுத்துக்கிட்டாரு. நம்ம இப்பவே 9:30 இந்த 9:30 ஸ்டார்ட் பண்ற. இன்னும் பெருக்கணும், கழுவி தள்ளணும், அதுக்கப்புறம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணோம். எப்போ முடியுதுன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு நான் செத்தேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இதுக்கே எனக்கு மூச்சு முடுது. நடி அவைதி செம்முகி மாதிரி வேலை செய்யணும்னு பார்த்தா இப்பயும் மூச்சு வாங்குதுன்ற. ஆமாண்டா, ஆரம்பிச்சிருவோமா? இதான் ரொம்ப நேரமா சொல்லின்னு இருக்கேன். அதானே? ஆமா. கை போடுறோம், ரெட் ஆயிடுச்சு. எந்த டிசைன் பிடிச்சிருக்கு? இதுவா 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 இதுவா? எனக்கு எல்லா டிசைனும் பிடிச்சிருக்கு. இது ஈஸி போட, சீக்கிரமா முடியும். அப்படிலாம் இல்லை, எல்லாமே கஷ்டம் தான். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்குல்ல? சரி, நல்லா இருக்கும். போட்டு ஓகே பார்ப்போங்க. பார்த்துட்டீங்களா? அதை மாதிரி போடுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. சூப்பரா மாஸா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம். பானை பொங்குது பத்தியா? இந்த கொசு பேட்டு கையில் இருந்தால் கொசுவே கிட்ட வர மாட்டேங்குது. அப்படி வெஸ்டனா போதும், கொசு எங்கேருந்தான் வருதுன்னு தெரில. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? நவீன மிஷின் சொல்லி என்கிட்ட விற்றாங்க. இது போட்டு வச்சு ஒழுங்காக நம்ம போடுறோமான்னு பார்ப்போம். இது மாதிரி 10 கலர் வருது. தொட்டு பாருங்க, பேலன்ஸ் கலரு. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதை வச்சியாச்சும் ஈஸியாக போடுறாங்களான்னு பார்ப்போம். ஹெல்ப் பண்ணுறேன்டி, நான் சூப்பராக போடுவேன்டி. ட்ரை பண்ணி பாரு. அப்படிதான் சொல்லக்கூடாது. நீ போட மாட்ட, நீ உட்கார மேடி அப்படின்னு சொல்லணும். கூப்பிட்டா வேணாம் மேடி, நாங்களே பார்த்துக்கிறோம், நீ கொசு அடின்னு சொல்லணும். நாங்கள் உன்னை இங்கே என்கரேஜ் பண்ணுறோம்ண்ணா. நைஸ் மேடி. ஓகேவா? நாங்கள் உன்னை சூப்பராக என்கரேஜ் பண்ணுறோம். கமான், யூ கேன் டூ இட்னு நாங்கள் உனக்கு எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்டோம். ஆமாம், எனக்கு அதுவே போதும். ஏய் கொசு, பேசின்னு இருக்க கேப்பில் கடிக்குதுப்பா என்ன கொசு. யார் அழகாக போடுறான் தான் முக்கியம். ஆமாம், அவங்க பெருசாகவும் அழகாகவும் தான் போடுறாங்க. போயிடு, அவங்க வீட்டுக்கே போயிடு. கோலம் போறது ஒரு எக்ஸசைஸ் பத்தியா? அதனால பண்ணல நாங்க. சோம்பேறிங்க இவ. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. அம்மா அடியோ, ஆத்தா அடியோ, இதுக்கே கண்ணை கட்டுது. 50% கோலம் முடிச்சாச்சுங்க. 50 தான் முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அதால் நானே சும்மா எக்ஸசைஸ் பண்ணலான்ட்டு இந்த மிஷின் எடுத்துன்னு வந்துட்டேங்க. ஜாலியாக இப்படி நம்பிக்கின்னு இருப்பேங்க. இந்த பொண்ணுங்க வீடியோ எடுத்தா ரொம்ப எடுக்காதன்றா. எடுக்கலாம், ஏன் எடுக்கல சொல்லுவாடே. நான் சொல்லுவேன், என் கஷ்டம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஏய் இங்க பாரு, வரவே கூடாது. அது போயிடும். அது விட்டாவே அது அந்த சைடு ஓடி போயிடும். நீ போ வா இங்க வா போலாம் போ. அதுவே உங்களை பார்த்து பெயின் இருக்குது. அதுங்க அது என்ன புதுசா நைட்டு டிஃப்ரெண்டா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆள் எட்டே பார்க்காதவங்க இன்னைக்கு என்ன எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ அது எப்படி பயந்து இப்போ உங்க கிட்ட போகணும்னு என்ன வேகமா ஓடும் சொல்ல. எடுத்தேம்பாரு ஓட்டம். இது மேல ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லையா? இந்த கலர் மேல நம்ம துண்டு பிளேடு மேல நம்பிக்கை இல்லை, உன் மேல நம்பிக்கை வை. டேய் சும்மாறா. அம்மா இவனை என்ன பண்ணலாமா? என்ன ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்ட? இந்த கலரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் 10 மானம் யோசிக்கிறேன். பார்த்துக்கலாம், இதே போடுங்க. ஹாய் மக்களே, ஹாப்பி பொங்கல். டைம் ஆச்சு, கீழே நிறைய வேலை இருக்கு. டக்குன்னு ரெடி ஆகி போகணும். ஆல்ரெடி நேற்றே கோலெல்லாம் போட்டாச்சு, பார்த்துருப்பீங்க. நீங்கள் மார்னிங் எழுந்ததுமே சாமிக்கு நிறைய டிஷ்ஷஸ் எடுத்துருக்கோம். அது எல்லாமே செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு பானையில் பொங்கல் வைக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க்கு. ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிச்சு, ஜுவல்லரி ஆல்ரெடி போட்டுட்டேன். இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு. இப்போ டக்குன்னு ஃபேஸ்க்கு மட்டும் லைட்டாக போட்டு கிளம்பிடலாம். என்னுடைய
ஃபைனல் லுக் முடிஞ்சு. இதுதான் என்னுடைய பொங்கல் லுக். இது வந்து ஆக்சுவலா ஒரு சாரி. இது சாரியை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பேன். அந்த சாரி அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்கு நான் இதுலேயே அட்டாச் பண்றேன். ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. கீழே போனாதான் என்னால் எல்லா வேலையும் பார்க்க முடியும். இதுதான் மேடியோட ட்ரெஸ். ஆக்சுவலாக இது ஒரு பிங்க் ஷேடு தான், ஆனால் ஒயிட் மாதிரி தெரியும். ஆனால் பிங்க் தான். இது சின்ன சைஸ் வந்துருச்சுன்ட்டு மேடி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு ஆர்ம்ஸ்லாம் வருதோ மது. ஒரே கேர்ள்ஸ் ஃபேன் தான். இதுக்கு மேலே கேர்ள்ஸ் ஃபேன் தான். பின்ன ஓட்டுவோம்ல. நானே எடுக்கல ஃபர்ஸ்ட். உனக்கு என்ன ட்ரெஸ்? இது சாரி. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் ட்ரெஸ். சாரியை வந்து நான் அப்படி மாத்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? அவனுக்கு என்னையே ஞாபகம் இருக்காதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு நீங்க கேட்டீங்கன்னா. பட்டுக்கோட்டை பாட்டு பேரு மதுர. படிக்க தெரிஞ்சா படி. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட்டு வேட்டி மட்டுக்கார மதுரை அப்படி இருக்கடா. நைஸ், லுக்கிங் கியூட். அவள் தான் வெளியே கடைக்கு போனதுமே மேட்சி அப்படின்னு ஒரு 20 கேர்ள்ஸ். நான் ஏன் கடைக்கு போக போறேன்? இப்போ கரும்பாயினர் போனோம். எங்க அப்பா தான் போயிட்டாரு. இல்ல அப்பா போல, நீ தான் போகணும். அப்பா பால் வாங்க போறாரா? பால் தான் வாங்க போறாரு. ஆமா, இங்கே தான் இருக்கு கரும்பு கடை. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஆஹா, என்னடா ட்ரெஸ் போட்டு சமைக்கிறான்னு நினைக்கிறேன். ஐயோ தான் சமைக்கல, சமையல் முடிஞ்சிச்சு. ஹெல்ப் பண்றா. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். 10 வாட்டி கடுகு போட்டா. இது பாருங்க எவ்வளவு கடுகு பாருங்க, தெரியுதா? இன்னைக்கு வந்து கடுகு சாப்பாடு. இந்த பொண்ணு ஒரு தொல்லைங்க. சமையல் நம்மளுக்கு செட் ஆகல. நம்ம வந்து பானையில பொங்கல் வைப்போம். ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தான்டா. வீட்டுல பானை வாங்கக்கூடாதுன்ட்டாங்க. போன டைம் தான் எதுவும் பார்த்து மூஞ்சி பார்த்து பாவம் போனா போட்டு கொடுத்தாங்க. வெற்றிகரமா எந்த நாயும் வந்து எங்களுடைய கோலத்தை கலைக்கலைங்க. லைட்டாங்க கழிஞ்சிருக்கு. அது வந்து காத்தடிச்சு கலைஞ்சிருக்கு. காத்தாச்சு இல்ல, ஏதோ நடந்திருக்கு பாரு. ஆமாண்டா, பைத்தியக்கார நாய் கால்றா, பைத்தியக்கார நாய். தோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இந்த பொண்ணு வந்து ஒன்றும் பூ தான் கட்டலங்க, அழகா மாட்டி ஸ்டாப்லர் அடிப்பா. நீ பண்ணுவா. நீயே பண்ணு. அப்போ வீடியோ யார் எடுப்பா? சேம் லாஸ்ட் இயர் என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தாங்க இருப்பேன். ஒன்று மட்டும் தான் மாறி இருக்கு. நாங்கள் லாஸ்ட் டைம் பானையில் வச்சோம். இந்த டைம் வந்து பானை வேணாம் மாட்டாங்க அம்மா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வெங்கலத்துல தான் எப்பயுமே வைப்போம்மா, அதே வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் ஒரே வேலை தான். என்ன வேலை? கோலம் போட்டது, சமைச்சது, எல்லா விஷயம். கோலம் நைட்டு நீ பண்ண, சமைச்சது எங்கள் அப்பா பண்ணாரு. நீ எங்கே பண்ண? எங்கள் அப்பா அம்மா தான் சமைச்சது. மேரேஜ் பண்ணுதா வீடியோ யார் எடுப்பா? ஏனே தெரியலடா, சோம்பேறியா இருக்குடா. அழகா வந்துச்சு பாத்தீங்களா இந்த மாலை? நான் கை வச்சா எல்லாமே அழகாயிடும். ஃபிளாஷ்பேக். ஹெல்ப் பண்றா. நான் கை வச்சா எல்லாமே அழகாயிடும். எங்க அம்மா கேட்டா எனக்கு வருவாங்க. பட் நைஸ், ஐ ஹவ் டன் a great job. You have to appreciate that, Matty. மேய்ச்சது எருமை, இதில் என்ன பெருமை? மங்கல்யம் தந்து தானே துணா. 2வது முடிச்சு போட்டாங்க, 3வது முடிச்சு அருணாக்கும் இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. இனிமேல் டர்னோட கொண்டாட்டி பானையோடு வாழ்வாள் அருணா. 2மே சேமா இருக்குடி. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரிமை உரிக்கல. பொங்கல் வச்சுடுவோமா? வச்சிருவோம். கட்ரா இப்ப மதனுக்கும் கரும்புக்கும் கல்யாணம். மங்கல்யம் தந்து நானே மக ஜீவன தேத்துனா வந்தே மாதரம். வந்தே மாதரம். பாயாசம், பிடிக்கரணை, அவரைக்காய், சேப்பக்கிழங்கு, வடை, கருணக்கிழங்கு, பச்சடி, பூசணிக்காய் கூட்டு, சக்கரை பொங்கல். உள்ரூம் படையல் கூப்பிடுறாங்கோ. என்னடா இவ்வளோ டிஷ் இருக்கு, இது ஃபுல்லாக மாடுக்கான்னு கேட்டேன். அதாண்டி கேட்குறேன். மாடு கூட பக்கத்துலேயே உட்காந்துக்கோ, நீயும் மாடும் சேர்ந்து சாப்பிடுங்க. அவங்க போய் கூட்டணும்டா, இலை சாப்பிடுறது. சாப்பிட்டு வரட்டும், புரிஞ்சு வரட்டும். மா கிட்ட போய் காமி, கூட்டணுவா. ஆண்டி சாப்பிட்டுருச்சுல, அமுச்சு விடுங்க ஆண்டி. ஆண்டி விழுந்து இன்னைக்கு தான் மாடு கவனிக்கிறாங்கப்பா. டெய்லி வாழைப்பழம் வைக்கிறாங்க, மாடு தான் கொடுப்பாங்க. அப்படியா? மா ஓகே போமா, போம். நம்ம போய் சாப்பிடுவோம்.
எனக்கு ஒரு புடி தான் மாடுது. போ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ